வெல்கம் பேக் டு K360. இன்னைக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் காண்றதுல 7வது கொஸ்டினுக்கு தான் போக போகிறோம். ஸோ வாங்க அந்த கொஸ்டின் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஸோ இதான் அந்த கொஸ்டின். உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும், இந்த பின்னால் இருக்க 2 ஓமும் 4 ஓமும் வந்து சீரிஸ் ஜாயிண்ட்டில் இருக்குது. ஸோ சீரிஸாக இருந்தாலே உங்களுக்கு சிம்பிளாக கூட்டி போட்டுடலாம். ஸோ 2 4 இது ரெண்டையும் கூட்டினா 6 ஓம் ரெசிஸ்டன்ஸ். அப்போ 2 ஓம் 4 ஓம் ரெசிஸ்டர் ரெண்டையும் நீங்கள் என்ன செய்யலாம், ரிமூவ் பண்ணிவிட்டு 6 ஓம் தனி ரெசிஸ்டரை அதுக்கு ஜாயின் பண்ணலாம். என்றைக்குமே சர்க்கிட் இப்படி சிம்பிளிஃபை பண்ணும்போது முடிஞ்ச அளவு பின்னால் இருந்து செஞ்சுட்டு வாங்க, அதுதான் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த 6 ஓமை போட்டோன்னா உங்களுக்கு தெரியும், இந்த 6 ஓம் ரெசிஸ்டரும் 3 ஓம் ரெசிஸ்டரும் என்னவா இருக்குது, பெரலலாக இருக்குது. பெரலலாக தான் நாங்கள் போன எபிசோட்ஸ்லேயே பார்த்துருக்கோம். பெருக்குத்தொகையின் கீழ் கூட்டுத்தொகைன்ற ஃபார்முலா போட்டு ஈஸியாக நாங்கள் காண்றலாம். அப்போ 6 18 கீழே கூட்டுத்தொகை 9. அப்போ 18 கீழ் 9 உங்களுக்கு என்ன தரப்போகுது, 2ன்ற ஆன்சரை. இதை இன்னொரு வகையிலையும் காணலாம். என்னன்னு சொன்னால், 3 ஓம் ரெசிஸ்டர் உருவாகிறதுக்கு எனக்கு 2 6 ஓம் ரெசிஸ்டர் தேவை. அப்போ 6 ஓம் 2 இருந்தால் எனக்கு 3 ஓம் வரப்போகுது. ஸோ மொத்தமாக 6 கீழ் 3 போட்டு ஈஸியாக 2 ஓமாக கண்டலாம். அதாவது ஏற்கனவே இருக்க 6 ஓமும் 3 ஓம் உருவாகிறதுக்கு தேவைப்பட்ட 2 6 ஓமும் சேர்த்து மொத்தமாக 3 6 ஓம்னு சேர்த்து தான் இந்த கால்குலேஷன் பார்த்தேன். இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ். அப்போ எல்லாத்தையும் அழிச்சிட்டு நான் 2 ஓமை போட போகிறேன். ஸோ இது எல்லாமே முன் எபிசோட்ஸில் நாங்கள் கதைச்ச விஷயங்கள். ஸோ ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போகிறேன். ஓகே, இப்போ இது வரைக்கும் எந்த விதமான சிக்கலும் இருக்காது. ஸோ இனி கொஞ்சம் திங்க் பண்ணி செய்வோம். இப்போ இதுக்காக நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிறேன். PQRSன்னு நேம் பண்ணியிருக்கேன். இந்த பாயிண்ட் ஆரையும் பாயிண்ட் எஸ்ஐ மட்டும் கொஞ்சம் கவனிங்க. இதுக்கு இடையில வந்து எந்த விதமான ரெசிஸ்டர் இல்லாமல் வெறும் கம்பி இருக்குது. இப்போ நான் யோசிக்கிறேன், இந்த கம்பி வந்து ரொம்ப நீட்டமாக இருக்குது, எனக்கு பிடிக்கல, நான் கொஞ்சம் குட்டியாக்குறேன். ஸோ இப்படி குட்டியாக்கி போனால் என்ன செய்யலாம்னு சொன்னால், ஒரு கட்டத்தில் இந்த எஸ்ஸும் ஆரும் வந்து ஜாயிண்ட்டாக ஒன்றா இணைஞ்சிரும். ஏன்னா எஸ்ஸுக்கும் ஆருக்கும் இடையில் எந்த விதமான ரெசிஸ்டரும் இல்லை. ஸோ நீல கம்பி நான் போடாமல் என்ன செய்ய போகிறேன், கம்பியோட சைஸை வந்து குட்டியாக்கிட்டே வரேன். அதில் எந்த பிரச்சனையும் இல்லையே. ஸோ குட்டியாக்கிட்டு வரும்போது பாருங்கள், அந்த பாயிண்ட்டும் என்ன செய்யும், ஒரே இடத்துல முடிஞ்சிடும். ஓகே, அப்போ அந்த பாயிண்ட்டும் 2 ஓம் ரெசிஸ்டர் எண்டும் 3 ஓம் ரெசிஸ்டர் எண்டும் எங்களுக்கு எங்கே வரணும், எஸ்ஸில் வந்து ஜாயிண்ட் ஆகுனா சரி. அதில் எதுவும் பிரச்சனை இருக்கா, இதில் பிரச்சனை இல்லாட்டி இந்த கால்குலேஷனே முடிஞ்ச மாதிரி தான். ஓகே, நல்லா கவனிங்க. எஸ்ஸில் வந்து 2 ஜாயிண்ட்டும் முடியும். ஏன்னா அந்த ஆரும் எஸ்ஸும் வந்து ஒரே பாயிண்ட், சரியா? ஏன் ஒரே பாயிண்ட் ஆகுச்சுன்னா, இடையில் வந்து எந்த விதமான ரெசிஸ்டரும் இருக்கலை. இப்போ இந்த 2 ஓமையும் பேரலாக இருக்குது. கூட்டி அந்த கால்குலேட் பண்ணி பார்த்தா எங்களுக்கு 1 ஓம்னு வரும். ஏன்னா 2 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ இனி இதுக்கங்கால உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த பழைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் 1 ஓம். இப்போ இந்த 1 ஓமும் என்னவா இருக்குது, சீரிஸாக இருக்குது. சீரிஸாக இருந்தால் அது ரெண்டையும் நீங்கள் கூட்டினா உங்களுக்கு என்ன வரப்போகுது, 2 ஓம் ரெசிஸ்டர் வரப்போகுது. ஓகே, நீங்கள் அந்த படத்தை அழிச்சு சிம்பிளிஃபை பண்ணிட்டு வரையில் தான் உங்களோட கணக்கு இருக்குது, வேறு எதுலேயுமே தங்கியில்லை. ஸோ அதை மட்டும் ஒழுங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சரி. இப்போ இந்த 3 ஓமும் என்னவா இருக்குது, பேரலாக இருக்குது. அண்ட் 2 ஓமும் பேரலாக இருக்குது. ஸோ 3 ஓம் 2 பேரலாக இருந்தால் 1.5 ஓம்னு வரப்போகுது, R/2. ஸோ 1.5 ஓம், இந்த 3 ஓம் ரெண்டையும் நான் அழிச்சிட்டு 1.5 ஓம் போட போகிறேன். இப்போ அந்த 1.5 ஓமும் அந்த 2 ஓமும் என்னவா இருக்குது, பேரலாக இருக்குது. இப்போ இதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், பெருக்கு தொகையின் கீழ் கூட்டுத்தொகை போட்டு அந்த ரெசிஸ்டரையும் கண்டு அதுக்கு பிறகு மேலே இருக்க 2ஓட நான் கூட்டினா ஆன்சர் வந்துடும்.